ஹalleluya praise the Lord தேவஜனமே, இந்த காலை வேளையிலும் கர்த்தரை கொண்டாடுவோம். நிறைய பேர் கேட்கலாம், பிரதர் கொண்டாடுங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி கொண்டாடுறது? நெருக்கம் இருக்குதே, போராட்டம் இருக்குதே, தடை இருக்குதே. வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கடவுளுடைய வேத வார்த்தை எப்படி வருது? நீ சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் வேண்டுதலை தெரியப்படுத்து, கண்ணீரோடு கவலைப்பட்டு துக்கப்பட்டு. அப்போ அந்த கவலைப்படுறது என்னன்னா, கர்த்தர் நமக்கு செய்வாரோ செய்ய மாட்டாரோன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறனால தான் நம்ம கவலைப்படுறோம், व्यसனப்படுறோம். ஆனால் व्यसனப்படாமல் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், இப்போ இருக்கிற நெருக்கத்தை பார்த்து நம்ம பயப்படல. ஏன்னா அது நம்முடைய கடவுள் கிடையாது, அது என்னை மேற்கொள்ள முடியாது, எனக்கு சர்வ வல்லவர் இருக்கிறாரு, ஆகவே நான் கொண்டாடுவேன் என்று சொல்கிற அந்த தீர்மானம் இருக்குது பாருங்க, அதுதான் கர்த்தரை நம்புறதுக்கு அடையாளம். எல்லாரும் இருக்கிற இடத்துல சோத்திரம் போடுங்க. உங்கள் சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு உட்காராதீங்க, கர்த்தரை பாருங்க. ஓ நன்றி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீ. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீ, எனக்காக மீண்டும் வருவீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, என்னை கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, என்னை காலமெல்லாம் காத்தி. எப்படி நன்றி உமக்கு சொல்வேன், என் மனதார நன்றி சொல்வே, மனதார நன்றி சொல்வே. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. என் தெய்வமே நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. அது இல்லை இது இல்லை போராட்டம், இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் கீழே வச்சுட்டு, இதுவரை ஜீவனை காத்தாரே, இதுவரை சாப்பாடை கொடுத்தாரே, இதுவரை உன கண்மணி போல காத்தாரே, இதுவரை உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரே, இதுவரை உன் சந்ததியை காத்து வந்தாரே, நன்றி செலுத்த மாட்டாயா? பா நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன்னைக்கு உங்கள் வார்த்தைக்கு காத்துட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு சேமத்தை கொடுக்கும். அந்த வார்த்தை தான் எங்களை எடுத்து நிறுத்துது. அந்த வார்த்தை தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்குது. அந்த வார்த்தை தான் எங்களை நீதிமானாய் மாற்றுது. அந்த வார்த்தை தான் எங்களுக்கு தெளிவை கொடுக்குது. இன்னைக்கு அந்த வார்த்தையில எங்களை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்க. நீங்க பேசுங்க. ஆமென்.
எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்? சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனம். சங்கீதம் 18 அத்தியாயம் 28 வசனத்தை பார்ப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், அது கொஞ்சம் நல்லா புரியுது. திரும்பியும் என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்றார். விளக்கு ஏத்துனாலே இருள் போயிடும். திரும்பி ஏன் இந்த 2வது முறை என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார்? ஒரு மின்சாரம் இல்லாத ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு அறையில் நம்ம அந்த கேண்டிலை ஏற்றுகிறோம் அல்லது அந்த சிமினியை ஆன் பண்ணுறோம். எந்த இடத்துல ஏற்றுகிறோமோ வெளிச்சம் அப்படி பரவி இருளை நீக்குது. அந்த வீட்டுக்குள்ள மற்ற அறைகள் இருக்கு. அடுப்பாங்கரை, இனமாக படுக்கை அறை, சாப்பாடு அறை, இதெல்லாம் இருக்கு பாருங்க. அங்கன்னா அந்த வெளிச்சம் போகும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பக்கத்தில் எந்தெந்த அறைகள் இருக்கோ கொஞ்சம் செல்லும், ஆனால் அங்கே இருள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ பக்கத்தில் இருக்கிற அறைகளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது, ஆனால் முழுமையாக கிடைக்கல. சில இடங்கள்னா, சில கார்னர்னா அங்கே இருள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவார் என்று சொன்னால், ஒருவேளை உன் வாழ்க்கையில எங்கேயுமே இருள் சூழ்ந்திருக்கு, வெளிச்சத்தை பார்க்கவே முடியல. அப்போ அந்த விளக்கை ஏத்துறாரு. திரும்பி 2வது என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்னா, ஏதோ ஒரு அறையில ஏத்திட்டு வச்சுட்டு போல அவர் நீ வசிக்கிற எல்லா இடத்திலும், அதாவது எதை சொல்லுது இது? உன்னுடைய ஜீவனம், உன் குடும்ப ஜீவியம், உன் வேலையாக இருக்கட்டும், உன் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உன்னுடைய தொழிலாக இருக்கட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், உன்னுடைய வருமானமாக இருக்கட்டும், உன்னுடைய சுகமாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்குற கல்வி அறிவாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளுக்கு நீ திருமண காரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும், சொத்து சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த இருள் இருந்தது என்று சொன்னால் அது எவ்விதமாக வந்து பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். ஆகவேதான் இந்த 2வது முறை திரும்பியும் இந்த சங்கீதக்காரர் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய எல்லா பகுதியையும் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். ஏதோ ஒரு ஏரியா மட்டும் இல்லை. சில நேரம் பாருங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி சேர்த்து இப்படி பண்ணி இது பண்ணி சேர்த்து வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டவங்களே ஒரு நிலைமைக்கு வந்து நல்ல சொத்து சுகம் நிறைய சேர்த்து வச்சிடுறாங்க பாருங்க. கேட்க ஆச்சரியமா இருக்கு. அவங்க முன்னாடி இருந்த நிலைமை என்ன, இப்போ எப்படி மாறுச்சுன்னு. ஆனால் நல்லா கவனிங்க, அவங்க வாழ்க்கையில கடவுள் இல்லைன்னா எவ்வளோ பெரிய சொத்து சேர்த்து வைக்கட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க இயலாது. அது கஷ்டத்தை கொடுக்கும், வேதனை கொடுக்கும், உபத்திரத்தை கொடுக்கும். நிறைய பேர் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க, நிறைய பேர் அபகரிக்கிறதுக்கு, நிறைய பேர் எப்போ தள்ளிவிடலான்னு பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க. அதுக்குன்னு கிறிஸ்தவ ஜீவியத்தில் செல்வமே வேணான்னு சொல்லலை. செல்வத்தை நீங்களும் நானும் விரும்புகிறனால கர்த்தர் ஏதோ கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணார் நினச்சிடாதீங்க, பெரிய தப்பு. செல்வத்தை கர்த்தரே கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். ஐயா, ஆதியாம் புஸ்தகத்தில் பாருங்க, ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு அங்கே நதி வருது, அவ்வளோ பெரிய நதி. அது 4 நதியாக பிரிஞ்சு வருது. 2 பேருக்கு இவ்வளோ அவசியமா? அப்புறம் பாருங்க, அங்கே ஒரு இடத்துல பொன் விளையுது. அந்த பூமிக்குள்ள பொண்ணை விளைய பண்றாரு. எல்லா சகல வஸ்துகளை வைக்கிறாரு, கனிகள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. இந்த உனக்கு தான். அப்ப கவனிங்க, இது எதை பார்க்க முடியுதுன்னு சொன்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுப்பதற்கு அவர் தீர்மானம் எடுத்தது. அப்ப கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில வந்து இருளை நீக்கி வெளிச்சமாக்குறாரோ, அதுதான் உபத்திரம் இல்லாத ஆசீர்வாதத்துக்கும் உபத்திரமும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியமும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு கர்த்தர் அப்படியாக நமக்கு செய்கிறார். 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இதில் 2 விஷயம் வருது, ஆனால் 3 காரியம்
நமக்கு நடக்குது. என்ன? லைட் மை கேண்டில், என்லைட்டன் மை டார்க்னஸ். இதுதான் இந்த வார்த்தையில் இருக்கிற மையமாக இருக்கிறது. இதுல இருந்து என்ன கிடைக்குது? மே இஸ் லைட் ஃப்ளட் அவர் சோல். அவருடைய லைட் எப்படி வருது? வெள்ளம் போல நம்முடைய ஆத்மாவுக்கு வருது. அப்படி வரும்போது என்ன நடக்குது? வித் ட்ரஸ்ட், ஹோப் அண்ட் ஜாய். ஏதோ ஒரு கூட அந்த வெள்ளம் வருதுன்னா நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம அவரை சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்போ தான் அது வேலையாக நடக்கும். இன்னொரு விஷயம் கவனிக்குங்க, கர்த்தர் நம்மை சார்ந்து இருக்கணும்னு விரும்புகிறார். என்ன பிரதர் புதுசாக சொல்கிறீங்க? கர்த்தர் மனுஷனுக்காக தான் இருக்கிறார், நமக்காக தான் இருக்கிறாரு. நம்மளை வச்சு தான் பிளானே போட்டிருக்கிறாரு. நம்ம அவருடைய திட்டத்தில் நாம் அவருக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறோம். நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறாரு. நம்புறீங்களா? ஆமாம், அன்னைக்கு பிதாவின் சமூகத்தில் உட்காந்து நம்ம சில நேரம் தவறி விழுந்து இல்லையா, விழும்போது பிதா அப்படியே வருத்தத்தோடு பார்க்குறாரு. குமாரனா இயேசு கிறிஸ்து, அப்பா மன்னிச்சிருங்க, என் பிள்ளைங்க அவங்க திரும்பியும் அதிலிருந்து எழுந்திருப்பாங்க. இப்படி தான் சொல்லி சொல்லி வாதாடி நமக்கு வாழ்வை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ பாருங்க, எதுக்கு வாதாடுறாரு? நம்மளை நம்புறாரு. இவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான், இல்லை நாளைக்கு மாறிடுவான், நாளைக்கு என்னதான் நம்புவான், என்னதான் சார்ந்திருப்பான். அவர் நம்புறாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு அந்த நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உறுதியை அவர் கொடுக்கிறார். அதுதான் அந்த வெளிச்சத்திலிருந்து வர்றது. ரெண்டாவது, அவருடைய வெளிச்சத்திலிருந்து வர்றது நமக்கு நம்பிக்கை. என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நடத்துவார். மூன்றாவது, அந்த வெளிச்சத்திலிருந்து வெள்ளம் போல நம்மளை வந்து தாக்குறது என்னன்னா சந்தோஷம். சந்தோஷம்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. சந்தோஷம் இருக்குன்னா அங்கே செல்வம் இருக்குது, சந்தோஷம் இருக்குன்னா அங்கே சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குன்னா உன் பாத்திரம் நிரம்பி வழியுது, சந்தோஷம் இருக்குன்னா உனக்கு நீடிய ஆயுள் இருக்குது. இதெல்லாம் அடங்குறது தான் சந்தோஷம். அவர் நமக்கு தருகிறார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை இந்த பிள்ளைகள் மேலே அனுப்பி வைக்கிறேன். இது இவர்கள் மேல் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.